Hello guys, this is module number 3.24, centroid of various sections in ME 3351 Engineering Mechanics. இதில் ரெண்டு சாதாரண செக்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அதோட சென்ட்ராய்டு மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரியான கொஸ்டின் தான். இதில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கூட இல்லை. இந்த கொஸ்டின் கேட்கப்பட்டது அண்ணா யூனிவர்சிட்டி ஏப்ரல் மே 2025. ரொம்ப டைம் இல்லாமல் டைம் தேவையே கிடையாது, டக்குன்னு சால்வ் பண்ணுற மாதிரியான கொஸ்டின். அண்ட் ஆஃப்கோர்ஸ் டி செக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த 2024 ஏப்ரல் மே நவம்பர் டிசம்பர் சால்வ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேயே ஒரு கொஸ்டின்னா நம்ம டி செக்ஷன் ஃபுல்லாக மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வரைக்கும் சால்வ் பண்ணியிருக்கோம். அதையுமே கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வித்தவுட் வேஸ்டிங் யுவர் டைம் ஐ கேன் கோ டு த ப்ராப்ளம் நவ். சென்ட்ராய்டை பொறுத்த மட்டும் ரெண்டு செக்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதை பிளாக் பண்ணி இதை நம்பர் 1னும் இன்னொரு செக்ஷன் நம்பர் 2 அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ வைல் ஃபிக்ஸிங் திஸ், இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இட் இஸ் சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ். அப்போ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, த வேல்யூ ஆஃப் எக்ஸ் பார் விச் இஸ் ஈக்குவல் டு ஆட்டோமேட்டிக்லி ஹையஸ்ட் வேல்யூவான 100/2 அப்படிங்கிறத நம்ம போட்டோம்னா இட் வுட் பி ஆக்சுவலி 50 mm. அதை நம்ம கண்டுபிடிக்கவே தேவை கிடையாது. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஒய் பாரை மட்டும்தான் கண்டுபிடிச்சாகணும். ஸோ வில் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஒய் பார் எப்படின்னு பார்க்கலாமா. முதலாவதாக பிஹெச், பியின் மதிப்பு 100, ஹெச்சின் மதிப்பு 20. அப்போது ஏரியா என்ன வரும், பி இன்ட்டு ஹெச் 2000, ரைட். அதே போல் செகண்ட் செக்ஷனோட ஹைட் அண்ட் லெஃப்ட் பார்த்தீங்கன்னா த வேல்யூ ஆஃப் பேஸ் இஸ் 20, த வேல்யூ ஆஃப் ஹைட் இஸ் 80. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 1600. ஆட் பண்ணுங்கள், 3600 mm² அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். அடுத்ததாக ஒய் பார். ஸோ இதை நம்ம ஆக்சிஸாக நம்ம சூஸ் பண்ணுறோம், எக்ஸ் பார் ஒய் பார்னு சூஸ் பண்ணுறோம்னா ஃப்ரம் திஸ் செக்ஷன் இதுலேருந்து டைரெக்டாக நமக்கு டச் ஆகுது. ஸோ 100/2 நம்ம போட முடியாது, இது எக்ஸ் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ் பார்க்கும்போது திஸ் 80 mm நம்ம கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் வி வில் சூஸ் திஸ் ஃபஸ்ட் பிளாக். அப்போது 80 + த டோட்டல் ஹைட்டு 20. ஸோ 20/2. 80 + 20/2 இஸ் 90. மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 18 × 10⁴. அதுக்கு அடுத்ததாக ஒய் பார் கண்டுபிடிக்கணும் ஃபார் செகண்ட் செக்ஷன். இரண்டாவது செக்ஷன் ஆக்சிஸ்லேயே டச் ஆகிருக்கு, அந்த ஹைட் இஸ் 80. அப்போது டைரெக்டாக 80/2 போட்டிங்கன்னா விச் இஸ் 40. ஓகே, 40 × 1600 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 64 × 10⁻³ சொல்லலாம். இங்கே அப்போது இங்கே 18 இருக்கே சார், அப்போ இது என்ன பண்ணலாம், 180 × 10⁻³ மாற்றிக்க வேண்டியதான். ஆட் பண்ணிங்கன்னா 244 × 10⁻³ mm/3. ஸோ வி ஜஸ்ட் டிவைட் தோஸ் ஸ்டஃப். ஒய் பார் விச் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஏ ஒய் பார் டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் ஏ. 244 × 10⁻³ டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் ஏரியா. ஏரியாவின் கூட்டுத்தொகையான 3600, அதை டிவைட் பண்ணுறோம். வி காட் த வேல்யூ ஆஃப் 68 mm. ஸோ எக்ஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு, 50 தான், ஏன்னா சிமெட்ரிக்கலாக இருக்கிறனால. த வேல்யூ ஆஃப் ஒய் பார் ஈக்குவல் டு 68 mm. ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். ஸோ தட் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். இப்போ அடுத்து இரண்டாவது செக்ஷன் பார்க்குறோம். இதில் மொத்தம் 3 செக்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணோம் என்னென்ன செக்ஷன்ஸ் எதோட ஏரியான்னு. முதல் செக்ஷனை இப்படி க்ளோஸ் பண்ணுறேன், இரண்டாவது செக்ஷனை இப்படி க்ளோஸ் பண்ணுறேன். திஸ் இஸ் 3. அப்போது இது மூன்றுத்துக்கான பிஹெச்சோட வேல்யூஸ் கரெக்டாக டிட்டர்மைன் பண்ணியிருக்கணும். ஸோ முதல் செக்ஷன் பேஸ் 80, ஹைட் 20, மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1600. இரண்டாவது செக்ஷன், ஸோ வைல் டேக்கிங் திஸ் ஒன்லி, அதனுடைய பேஸ் 20, ஹைட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 20, இங்கே ஒரு 80, அதுக்கப்புறமா இங்கே ஒரு 20, அப்படி தான் இருக்கும் இல்லையா. அப்போ 80 × 20ன்னு மாறும், 1600. மூன்றாவது செக்ஷன் 20 × 80. ஸோ த வேல்யூ ஆஃப் பேஸ் 80, த வேல்யூ ஆஃப் ஹைட்டு 20, மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1600. ஸோ வி ஜஸ்ட் ஆட் ஆல் தோஸ் ஸ்டஃப் டு கெட் 4800 mm² அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு 3 செக்ஷனோட ஏரியா. இதில் சிமெட்ரிசிட்டி நம்ம பார்க்கும்போது எஸ் இட் இஸ் சிமெட்ரிக் அபவுட் திஸ் ஒய் ஆக்சிஸ். ஸோ சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ்னால் இது எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து கட் பண்ணிங்கன்னா இது ரெண்டும் பாதியாக போயிடும். அப்போது த வேல்யூ ஆஃப் ஒய் வில் பி ஈக்குவல் டு தி லார்ஜஸ்ட் டோட்டல் வேல்யூ ஆஃப் 120/2 போட்டிங்கன்னா த வேல்யூ ஆஃப் ஒய் பார் விச் இஸ் ஈக்குவல் டு 60 mm அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்கும். சரியா, அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ் பாரோட வேல்யூ மட்டும் என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். ஸோ வி மூவ் வித் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ் பார். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் டைரெக்டாகவே எக்ஸ் பாரோட சூஸ் பண்ணிங்கன்னா 80 தான் இருக்குது. ஸோ 80/2 விச் இஸ் 40. ஸோ 1200 40 மல்டிப்ளை பண்ணுறோம், 64 × 10⁻³. இரண்டாவது செக்ஷனும் என்னவாக இருக்குது, ஆக்சிஸோடைய டச்சில் இருக்குது, அதனுடைய பேஸ் வேல்யூ 20. ஸோ 20/2 விச் இஸ் 10 மல்டிப்ளை பண்ண 16 × 10⁻³. மூன்றாவது செக்ஷனுமே ஆக்சிஸை டச் பண்ணியிருக்கு, 80. ஸோ 80/2 விச் இஸ் ஈக்குவல் டு 40 மல்டிப்ளை பண்ணால் 64 × 10⁻³
சரிங்களா. இந்த ஏரியா மூணுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 4800. இந்த ஏரியா அபவுட் ஏஎக்ஸ் அதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 144 இன்ட்டு 10⁻³ அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. ஸோ வி ஜஸ்ட் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் பார். எப்படி கண்டுபிடிக்கலாம்? எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் ஏஎக்ஸ் டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் ஏ. 144 இன்ட்டு 10⁻³ டிவைடட் பை 4800 அப்படின்னு போட்டோம்னா we got the value of x equal to 30 mm. We got the value of y equal to 60 mm. So the answer 30,60 அப்படிங்கிற ஒரு வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ we got the answer of 30,60 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா. ஸோ சென்ட்ராய்டை பொறுத்த மட்டும் நமக்கு டி செக்ஷனும் ஓவர், அதே மாதிரி இந்த சேனல் செக்ஷன் ரெண்டுத்தோடைய வேல்யூமே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஹவ். ஏன்னா இதில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படி நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தால் தான் கஷ்டம். நம்ம சென்ட்ராய்டு கண்டுபிடிக்கும் போது ஒரு பெரிய விஷயமாகவே இல்லை. ஆனால் ஃபர்தராக ஒன்று நான் சொல்லலாம். இந்த கொஸ்டினை நீங்கள் அப்படியே விடாமல் ஐடியாஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 கொஸ்டினுக்குமே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னங்கிறத கண்டுபிடிங்க. ஸோ ரிகார்டிங் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நமக்கு BH³ டிவைடட் பை 12 அப்படின்னும் HB³ டிவைடட் பை 12 அப்படிங்கிறதும் கண்டிப்பாக வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்தால் போதும். இஃப் இட் இஸ் சிம்மெட்ரிக் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸாக இருந்துச்சுன்னா ஒய் பார் மட்டும்தான் கண்டுபிடிப்போம். தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் IYY ப்ளஸ் சம்மேஷன் ஆஃப் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். அதுவே இஃப் இட் இஸ் சிம்மெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸாக இருந்துச்சுன்னா ஐஎக்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சம்மேஷன் IXX ப்ளஸ் சம்மேஷன் ஆஃப் ஏ இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் பார் ஸ்கொயர். ஸோ இப்படி மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சா போதுமானது. நீங்கள் கண்டிப்பாக மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரெண்டுத்துக்குமே கண்டுபிடிச்சி ஆன்சரை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தலாம். ஓகேங்களா. கேன் டெல் மீ த வேல்யூ ஆஃப் கமெண்ட்ஸ் ஃபார் ஃபஸ்ட் டயக்ராம் அண்ட் செகண்ட் டயக்ராம் அப்படின்னு போட்டு கூட நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்கள்? கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி சால்வ் பண்ணுறவங்களுக்கு அந்த ஆன்சரை ரெஃபரன்ஸாக பார்க்கும்போது தே கேன் அப்டேட் தேர் செல்ஃப் அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்திக்கிறேன். சரிங்களா. அண்ட் பை த வே தட் இஸ் தி எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். It would be helpful for them. And by the way, please like the content, share the content, put your comments in the comments box. Thanks for watching this video. Thank you.